ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே முட்டைக்கோஸ் பொரியல் சமைக்க தெரியும். இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் எப்படி சமைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நெய்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக நெய்ஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் அலசிட்டு நல்லா போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். நீங்கள் முட்டைக்கோஸ் நைஸாக கட் பண்ண வரலனாலும் கிரேட்டரில் கூட நல்லா துருவிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முட்டைக்கோஸையும் சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு இடையில் ஒரு மசாலா மட்டும் நம்ம அரைச்சிடலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு டேஸ்ட்டு பிடிச்சா நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரகரன்னு அரைச்சிட்டு எடுத்துட்டோம். இதை முட்டைக்கோஸ் பொரியலில் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.